वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्य गुणम्पुदाग्र्यम् नारायणाद्यदुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்பாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 20வது வகுப்புல இருந்துட்டு இருக்கோம். அதாவது கிளாஸ் நம்பர் 20ல இருந்துட்டு. இது வரைக்கும் நாம சோஃபார் 37 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். கடைசியா பார்த்த அந்த ஸ்லோகம் என்ன? மாபூத் ஆசிரம பீடேதி பரிமேய புரஸ்ஸரௌ அனுபவ விசேஷாத்து சேனா பரிவிருத்தா விவ அப்படிங்கிறது அந்த 37வது ஸ்லோகம். அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, சேனையுடன் சென்றால் குருவினுடைய ஆசிரமத்திற்கு கஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறத எண்ணி மிக குறைவான வேலைக்காரர்களுடன் திலீபன் சென்றான் அப்படின்னு பார்த்தோம். அப்படி குறைந்த வேலையாட்களுடன் சென்ற போதிலும் அவனுடைய அந்த சிறந்த தோற்றத்தின் காரணமாக அவன் பெரும் படையுடன் கூடியவனாக காட்சியளித்தான் அப்படிங்கிறத மகாகவி காளிதாசன் அந்த ஸ்லோகம் மூலமா வர்ணனை பண்ணியிருந்தான். அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 38 and 39 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை நாம பார்க்க இருக்கோம். அதுல 38வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, பதச்சேதம் என்ன, அதே மாதிரி அந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கோ. ஸ்லோகம் நம்பர் 38. சம்பிரதி சுதக்ஷிணா திலீபயோஹோ பிரவாசே சுகதவாயோஹோ சேவனம் வர்ணயதி. அதாவது சுதக்ஷிணாவும் திலீபனும் குருவினுடைய ஆசிரமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் பார்த்தோம். அப்படி போகக்கூடிய மார்க்கம் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத 45வது ஸ்லோகம் வரைக்கும் மகாகவி காளிதாசன் வர்ணிக்க போறான். அந்த ரீதியில இந்த ஸ்லோகம் அந்த பிரயாண சமயத்துல காற்று அப்படிங்கிறது எந்த மாதிரி இருந்தது, இவாளுக்கு எந்த மாதிரியான வரவேற்பை அளித்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிறான் பாருங்க. ஸ்லோகம் என்ன? சேவியமானோ சுகஸ்பர்ஷைஹி ஷால நிர்யாச கந்திபிஹி புஷ்பரேணு கிரைர்வாதைஹி ஆதூத வனராஜிபிஹி அப்படிங்கிறது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பாருங்க. சுகமான ஸ்பர்ஷமுடைய காற்று அவ மேல மெல்ல மென்மையா வீசுறது, மெல்ல வந்து வீசுறது. ரொம்ப வேகமா வீசுனா அது பேர் புயல்னு பேர். காற்று இதமா வந்து மேல படணும், அப்பதான் அந்த ஸ்பர்ஷம் நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்குமா. அப்படி சுகமான ஸ்பர்ஷமுடைய அந்த காற்று. அது மட்டும் இல்ல அப்படின்னாக்கா அடுத்து என்ன இருக்கு பாருங்க. ஷால நிர்யாசகந்திபிகி. இந்த ஷால விருட்சம் அப்படிங்கிற ஒரு வகையான மரம் இருக்கு. அந்த மரத்துல ஒரு பிசின் அப்படிங்கிற மாதிரி வரும், கோந்து மாதிரி இருக்கும். அந்த பிசின் என்ன பண்ணுனாக்கா ஒரு நறுமணத்தை உண்டாக்குமா, பிராக்ரன்ஸ் இல்லையா. அந்த காற்றுடன் அந்த பிராக்ரன்ஸ் அது சேரும் பொழுது ஒரு விதமான நறுமணம் ஏற்படுமா. அப்படி வாசனையுடன் கூடியதாக அந்த காற்று அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, புஷ்பரேணோத்கிரைஹி, இந்த புஷ்பங்களின் மகரந்த பொடிகளை அப்படியே இறைக்கிறதா. அந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய புஷ்பங்கள்ல இருக்கக்கூடிய மகரந்த பொடிய அப்படியே அந்த காற்று வீசும் பொழுது, மரம் அசையும் பொழுது இவாளுக்காகவே அப்படியே வரவேற்பு தரா மாதிரி அப்படியே தூவறதான். இப்பெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, இந்த கல்யாணம் ரிசப்ஷன்லாம் பண்றா, வாசல்ல நின்றுட்டு சந்தனம் கொடுப்பா, பூ கொடுப்பா, பன்னீர் தெளிப்பா இல்லையா. பெரும்பாலும் இப்ப அப்படிலாம் பண்றது கிடையாது இல்லையா. அதுக்கு என்ன பண்ணிடுறா, ஒரு மாதிரி மிஷின் மாதிரி செட் பண்ணிடுறா, அதுலயே பன்னீரை கொட்டிடுறா. அது நம்மள உள்ள வான்னு கூப்பிடாது, அதுல வெளியில போன்னு தள்ளுறதான்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இப்போ என்ன எடுத்து காலங்கள் மாறிண்டே போறது இல்லையா. இந்த வர நம்ம ஆத்துக்கு வரக்கூடியவால அல்லது இந்த மாதிரி விசேஷங்களுக்கு வரக்கூடியவால வரவேற்கணும். அந்த வரவேற்பு அப்படிங்கிறது, உபச்சாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு டே பை டே குறைஞ்சிட்டே வருது.
ஆனா இவா பாருங்கோ, அந்த வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போறாளாம். போகும் பொழுதே அந்த காற்று அப்படியே அவளை மென்மையா வரவேற்கிறதா, இனிமையா வரவேற்கிறது பாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த காற்று அந்த சால மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த பிசின் இருக்கு இல்லையா, அந்த நறுமணத்தையும் சேர்த்து கொண்டு வந்து இவ மேல அப்படியே சுகஸ்பர்ஷம் அப்படியே டச் பண்றது. அது மட்டும் இல்ல, அப்படியே மரங்கள்ல இருக்கக்கூடிய பூக்கள், அந்த பூக்கள்ல இருந்து மகரந்தம் அப்படிங்கிற பொடி அப்படியே தூவறதான். இதெல்லாம் அனுபவிச்சுட்டே அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்கா எங்க வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு. அது மட்டும் இல்ல பாருங்க, புஷ்பரேணோத்கிரைஹி, மேலும் ஆதூத பவனராஜிபிஹி. பவனம்னா காற்று, வேகமா அடிச்சதுன்னா அதுக்கு பேர் புயல், மென்மையா வீசித்துனா அதுக்கு பேர் தென்றல் இல்லையா. அப்படி அழகான அந்த தென்றல் மெல்ல அந்த மரங்கள் அசைஞ்சு கொடுக்கறது. எல்லா மரங்களும் ஒரே நேரத்துல அப்படியே விருட்சங்கள் சமூகமா அசைஞ்சு கொடுத்து என்ன பண்றது தெரியுமா அப்படின்னாக்கா, வாதைஹி, அந்த காற்றுகளால சேவியமானவ், அப்படியே அவளை உபசரிக்கிறதா. பாருங்க எப்படி ஒரு கவிஞனுடைய வர்ணனை இல்லையா. அந்த காற்றானது மென்மையா வீசுறது, சுகமா அவ மேல ஸ்பர்ஷம் படுறது, டச் பண்றது. அதே மாதிரி அந்த சால மரத்துல இருந்து இருக்கக்கூடிய கந்தத்தை சேர்த்து எடுத்துன்னு வர்றது, புஷ்பங்கள்லாம் மகரந்த பொடியை தூவுறது, எல்லா மரங்களும் ஒரே நேரத்துல அசைந்து சாமரம் வீசுற மாதிரி இருக்கு. அப்படியே அவளை வரவேற்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த குருவனுடைய ஆசிரமத்திற்கு அவளை வரவேற்பது போல ஒரு தோற்றத்தை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே மகாகவி காளிதாசன் கொண்டு வந்து நிறுத்துறான். காவியங்கள் வாசிக்கிறதோட இருக்கக்கூடாது இல்லையா. அந்த காவியத்தை நாம கவிஞர் எந்த அளவுக்கு உள்வுணர்வோடு எழுதியிருக்காருன்றத நம்ம காவியம் படிக்கும் பொழுது நம்மளும் சேர்ந்து அதை ஃபீல் பண்ணணும். அதுதான் காவியம் வாசிக்கிறதுடைய தாத்பரியம் இல்லையா. இப்ப ஏற்பட்ட காவியம்னா நம்ம வாசிக்கிறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்பேற்பட்ட உன்னதமான காவியம் இது இல்லையா. எப்படி இருக்கு பாருங்க. சேவியமானோ சுகஸ்பர்ஷைஹி சால நிர்யாசகந்திபி புஷ்பரேணு திரைர்வாதைஹி ஆதூத வனராஜிபிஹி அப்படிங்கிறது 38வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம் என்ன, பதச்சேதம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்னன்னு பார்க்கலாம். பதச்சேதா மனோபிராமாக ஸ்ருண்வந்தௌ ரதனேமிஸ், சாரி ஒரு நிமிஷம், ஸ்லோகம்ல ஸ்லோகம் மாத்தி எடுத்துட்டேன். பாருங்க, பதச்சேதா சேவியமானோ சுகஸ்பர்ஷைஹி சால நிர்யாசகந்திபிஹி புஷ்பரேணோத்கிரைஹி வாதைஹி ஆதூத வனராஜிபிஹி இது பதச்சேதா. அன்வயः சுகஸ்பர்ஷைஹி சால நிர்யாசகந்திபிஹி, அப்படியே அந்த மெல்லமான ஒரு இனிமையான தென்றல், சால நிர்யாசகந்திபிஹி, அந்த சால மரத்திலிருந்து பிசினிடமிருந்து வரப்பட்ட ஒரு விதமான நறுமணம், கந்திபிஹி புஷ்பரேணோத்கிரைஹி, அந்த புஷ்பங்கள்ல இருந்து தூவப்பட்ட மகரந்த பொடி, ஆதூத வனராஜிபிஹி, அப்படியே அந்த காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்கள் மெல்ல அசைஞ்சு கொடுத்து ஒரு விதமான காற்றை உண்டு பண்ணி சேவியமானோ அப்படி ஒரு உபச்சாரத்தை அளித்தன. அவ்வாறாக தௌ ஜக்மதுஹு, அந்த உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இருவரும் சென்றனர். யாரு, சுதக்ஷிணா மற்றும் திலீபன் அப்படிங்கிறது அன்வயா. பிரதிபதார்த்தா சுகஸ்பர்ஷைஹி பிரியம் ஸ்பர்ஷம் குர்வத்பிஹி, இனிமையான டச், சால நிர்யாசகந்திபிஹி சர்ஜகரூணாம் நிஸ்யந்தனானாம் கந்தயுக்தைஹி, அந்த சால மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான தருண மரம், அதிலிருந்து உண்டான அந்த பிசின், அதன் மூலமான அந்த பிசின்னும் என்ன பண்றது, அந்த காத்தோட சேர்ந்து கந்தயுக்தைஹி நறுமணத்துடன் கூடிய காற்று, பிராக்ரன்ஸ், புஷ்பரேணோத்கிரைஹி குசுமானாம் பராகைஹி, அந்த மகரந்த பொடிகள், விக்ஷிப்தைஹி அப்படியே தூவர்தான், ஆதூத வனராஜிபிஹி வனே விருக்ஷானாம், அந்த காட்டுல இருக்கக்கூடிய மரங்கள்லாம் கிஞ்சித்து கம்பனம் குர்வத்பிஹி அப்படியே தன்னைத்தானே ஷேக் பண்ணி மெல்லிய காற்றை உண்டு பண்ணி, வாதைஹி பவனைஹி சேவியமானவ் பரிச்சரியமானவ், உபச்சாரம் பண்ணுவது போல, தௌ அந்த தம்பதி ஜக்மதுஹு கதவந்தௌ இத்யர்த்தः. பாவார்த்தः சுதக்ஷிணாதிலீபௌ மார்கே சுகஸ்பர்ஷைஹி சுகந்திபிஹி புஷ்பானாம் பராகம்
விக்ஷிப்தவத்பிஹி வனே விருக்ஷான் ஈஷத் கம்பயித்ருபிஹி பவனைஹி சேவ்யமானௌ தௌ தம்பதி குருஹோ வசிஷ்டஸ்ய ஆசிரமம் கதவந்தௌ இது பாவார்த்தः. ஸ்லோகம் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்லோகம் நம்பர் 38. சேவ்யமானௌ சுகஸ்பர்ஷைஹி சால நிர்யாசகந்திபிஹி புஷ்பரேணோ கிரைர்வாதைஹி ஆதூத வனராஜிபிஹி அப்படிங்கிறது இந்த 38வது ஸ்லோகம். அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 39. அது என்ன ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன, பதச்சேதம் என்ன, அன்வயம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்னன்றது பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 39. சம்பிரதி சுதக்ஷிணா திலீபயோஹோ பிரவாசே மயூரவாண்யாக சிரவணம் வர்ணயதி. பாருங்க, அடுத்தது சுதக்ஷினாவும் திலீபனும் போயிட்டு இருக்கா பிரவாசே, அந்த பயண சமயத்தில். மயூரவாண்யாக, மயூரகான பீகாக் மயில், வாண்யாக அதால அந்த மயில்களால் எழுப்பப்பட்ட சப்தம், அந்த வாண்யாக அந்த சப்தங்களை, அதுக்கு என்ன பேரு தெரியுமா, மயில் அகவும். பாருங்க, குயில் கூவும், மயில் அகவும். என்ன மாதிரியான ஒரு பதப்பிரயோகம் பாருங்க தமிழ்ல. மயில் என்ன பண்ணுமா, அகவுமா. அந்த மயூரா வாண்யாக, அப்படி மயில்கள் அகவக்கூடிய அந்த வாண்யாக அந்த சப்தமானது சிரவணம் அவ காதல கேட்டுண்டே போறா அப்படிங்கிறத வர்ணிக்கிறான். எப்படி இருந்தது அந்த வர்ணனை, அந்த அந்த மயில்களால எழுப்பப்பட்ட அந்த மயூரவாண்யாக சிரவணம் எப்படி இருந்ததுன்ற வர்ணிக்கிறான் பாருங்க. ஸ்லோகம் என்ன, மனோபிராமாக ஸ்ருண்வந்தௌ ரதனேமி ஸ்வனோன்முகைஹி ஷட்ஜ சம்பாதினீகேகாஹ த்விதா பின்னா சிகண்டிபிஹி. மனோபிராமா ஸ்ருண்வந்தௌ ரதனேமி ஸ்வனோன்முகைஹி ஷட்ஜ சம்பாதினீகேகாஹ த்விதா பின்னாஹ சிகண்டிபிஹி. பாருங்க, அந்த மயில்கள்லாம் இருக்கு இல்லையா, அது இனிமையா அகவுகின்றதா. எப்படி அகவுகின்றது, ஏன் அந்த மாதிரி ஒரு சப்தத்தை எழுப்பியது பாருங்க. இப்போ திலீபனும் சுதக்ஷனாவும் போயிட்டே இருக்கா, அவளோட ரதத்துல இருந்து ஒரு விதமான சப்தம் வரும் இல்லையா, அந்த சப்தம் தூரத்துல வரத பார்த்துட்டு மயில்கள்லாம் என்ன பண்றதுன்னா குனிஞ்சிருந்த தன் தலைய அப்படியே நிமிர்ந்து பாக்குறதா. தூரத்துல அந்த ரதத்தால எழுப்பப்பட்ட சப்தத்தை கேட்டுட்டு அந்த மார்கே வழியில இருந்த மயில்கள்லாம் என்ன பண்றது, அந்த தலையை மெல்ல அப்படி தூக்கி அகவுகின்றன, நிமிர்ந்து பார்த்து அகவுகின்றதா. அப்படி அகவும் பொழுது 2 விதமான சப்தங்கள் எழுப்பப்பட்டது அந்த மயில்கள். எப்படின்னாக்கா, ஆண் மயில்கள் ஒரு மாதிரி அகவுமா, பெண் மயில்கள் ஒரு மாதிரி அகவுமா, அதுக்கு வித்தியாசம் இருக்குமா. இப்போ இந்த ஆண் மயிலும் பெண் மயிலும் அகவக்கூடிய அந்த சப்தம் இருக்கு இல்லையா, அப்படியே சைமல்டேனியஸ்லி ரெண்டும் கத்துறது இல்லையா, அகவுகின்றது இல்லையா. அப்படி எழுப்பப்பட்ட அந்த ஓசை எப்படி இருக்குனாக்கா, இப்போ சங்கீதம் அப்படின்னு இருக்கு இல்லையா, கர்நாடக சங்கீதம், அதுல ஷட்ஜம் அப்படிங்கிற ஒரு ஸ்வரம் இருக்கும். அந்த ஸ்வரம் எப்படி இருக்குமானாக்கா, இப்போ இந்த மயில்கள் இரண்டும் ஒரே சமயத்தில் எழுப்பக்கூடிய அந்த அகவல் இருக்கு இல்லையா, அந்த சப்தமானது ஆண்மையில் ஒரு விதமாகவும் பெண்மையில் ஒரு விதமாக எழுப்பக்கூடிய அந்த ஓசை இரண்டும் இணைந்து என்ன ஷட்ஜம் என்று சொல்லக்கூடிய ஸ்வரத்திற்கு நிகரான ஒரு ஓசையை இவளோட காதுல கேட்டுக்கொண்டே திலீபனும் சுதக்ஷினாவும் தன்னுடைய பயண களைப்பை போக்கிக் கொண்டே ரசித்து கொண்டே சென்றனர். என்ன அழகா வர்ணிக்கிறா பாருக்கும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளே அந்த ரதத்துல பிரயாணம் பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்க மகாகவி காளிதாசன் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்துவான். அப்பேற்பட்ட ஒரு என்ன டேலண்டான கவிஞன். அதனாலதான் இன்னைக்கும் நம்ம மகாகவி காளிதாசனை கொண்டாடின்னு இருக்கனா இதான் காரணம். என்ன ஸ்லோகம், மனோபிராமா ஸ்ருண்வந்தௌ ரதனேமி ஸ்வனோன்முகைஹி ஷட்ஜ சம்பாதினீகேகாஹ த்விதா பின்னாஹ சிகண்டிபிஹி அப்படிங்கிறது 39வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் என்ன, அதே மாதிரி அன்வயம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்க, பதச்சேதா மனோபிராமாக ஸ்ருண்வந்தௌ ரதனேமி ஸ்வனோன்முகைஹி ஷட்ஜ சம்பாதினீஹி கேகாஹ த்விதா பின்னாஹ சிகண்டிபிஹி அப்படிங்கிறது பதச்சேதா. அன்வயः ரதனேமி ஸ்வனோன்முகைஹி, அந்த ரதத்தால சக்கரம் சுத்துறது இல்லையா, அப்படி அதால எழுப்பப்பட்ட அந்த ஓசைய கேட்டுட்டு ஸ்வனோன்முகைஹி தன் முகங்களை நிமிர்த்தி எது பார்க்கின்றது, சிகண்டிபிஹி அப்படி பாக்குறதா, எட்டி பாக்குறது, தலையை தூக்கி அவ வரான்ட்டு.
அப்படி பார்த்துட்டு த்விதா பின்னாக, தன் மயில்கள் நிறைய கூட்டமா இருக்கு. அது தன்னுடைய, அப்போ ஒரு பக்கம் ஆண் மயில்லாம் ஒரு கோரஸ், பெண் மயில்லாம் ஒரு கோரஸா ஒரே நேரத்துல அகவும் அப்படிங்கிற சப்தத்தை, அந்த அகவுதலை ஒரு ஓசையாக கேட்கும் பொழுது ஷட்ஜ சம்பாதினிஹி, அந்த ஷட்ஜம் என்று சொல்லக்கூடிய கர்நாடக சங்கீதத்தில் இருக்க ஒரு வித ஸ்வரமாக அது கேட்கும். அப்படி மனோபிராமாக கேக்காகா, மனோபிராமா கேக்கானா அந்த மனதிற்கு இனிமையான அந்த ஓசையை, கேக்காகன ஓசையை, இசையை, ஸ்ருண்வந்தௌ கேட்டுக்கொண்டு, தௌ ஜக் மதுஹு அவர்கள் இருவரும் சென்றார்கள், வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு சென்றார்கள் அப்படிங்கிறது அன்வயா. பிரதிபதார்த்தா ரதநேமி ஸ்வனோன்முகைஹி ரதஸ்ய சக்கர பிராந்தயோஹ சப்தம் ஸ்ருத்வா முகம் உபரி குர்பானைஹி சிகண்டிபிஹி, சிகண்டிபிஹி நாம மயூரைஹி த்விதா த்விப்ரகாராஹ பின்னாஹ வேதம் ஆபன்னா, அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி ஷட்ஜ சம்பாதினீஹி ஷட்ஜேன சதிருஷீஹி, அந்த சட்ஜம் என்று சொல்லக்கூடிய ஸ்வரத்திற்கு நிகராக மனோபிராமாக சித்தஸ்ய கிருதே அனுகூலாக. இப்போ நாம மெய் மறந்து கேட்கணும் இல்லையா, அதுதான் சித்தஸ்ய கிருதே அனுகூலாக, அப்படிதான் மனோபிராமாகன் பிரயோகம் பண்ணிருக்கார். அப்படி நம்மை மறந்து கேட்கக்கூடிய ஓசை கேக்காக அந்த மயூரவாணிஹி இல்லையா, அந்த மயிலால் எழுப்பப்பட்ட வாணி, மயூரவாணிஹி ஸ்ருண்வந்தௌ ஆகர்ணயந்தௌ தௌ, அந்த தம்பதி ஜக்மது வசிஷ்டஸ்ய ஆசிரமம் கதவந்தௌ இத்யர்த்தः. பாவார்த்தः சுதக்ஷிணா திலீபயோः ரதஸ்ய கமன சப்தம் ஸ்ருத்வா மயூராः ஸ்வமுகானி உத்கதானி கிருதவந்தः. தேஷாம் கர்ணப்ரியாः சுத்த விக்ருத பேதேன த்விப்ரகாராः ஷட்ஜஸ்வரேன சமானாः கேகாः ஸ்ருண்வந்தௌ தௌ தம்பதி குரோஹ வசிஷ்டஸ்ய ஆசிரமம் கதவந்தௌ இதி பாவார்த்தः. இப்படியாக இன்றைய தினம் நாம 2 ஸ்லோகங்களை பார்த்து தெரிஞ்சிட்டோம். என்ன ஸ்லோகம்? ஸ்லோகம் நம்பர் 38. சேவியமானோ சுகஸ்பர்ஷைஹி சால நிர்யாசகந்திபிஹி புஷ்பரேணோத் கிரேர்வாதைஹி ஆதூத வனராஜிபிஹி அப்படிங்கிறது. 39வது ஸ்லோகம் மனோபிராமா ஸ்ருண்வந்தௌ ரதநேமி ஸ்வனோன்முகைஹி சஜ்ஜ சம்பாதினீகேகாஹ கீதா பின்னாஹ சிகண்டிபிஹி அப்படிங்கிறது. இன்றைய தினத்திற்கான 2 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சிட்டோம். அடுத்த வாரம் ஸ்லோகம் நம்பர் 40 மற்றும் 41 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை அடுத்த வகுப்புல நாம பார்க்கலாம். தாசன். தன்யவாதாக.